வணக்கம். இந்த அரசியல் தொகுப்புல நாம பார்க்க போற விஷயம் இந்திய வரலாற்றிலேயே நடந்த ஒரு மிகப்பெரிய பாரடைம் ஷிஃப்ட். அதாவது ஒரு மாபெரும் அரசியல் மாற்றம்னு சொல்லலாம். ஒரு காலத்துல ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்த ஒரு கட்சியின் ஆதிக்கம் எப்படி குறைஞ்சது? எப்படி இன்னைக்கு நாட்டுல பெரும்பாலான மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற ஒரே பெயர் முழங்குது? இதைத்தான் நாம ஆழமா அலச போறோம். எந்த ஒரு சார்பும் இல்லாம வெறும் தரவுகளின் அடிப்படையில அந்த மாபெரும் அரசியல் வெற்றிடம் எப்படி உருவாச்சு, அது எப்படி நிரப்பப்பட்டுச்சுன்னு இன்னைக்கு நாம புரிஞ்சுக்க போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பயணிக்க போற பாதை இதுதான். அதிகார மாற்றம், காங்கிரஸோட வீழ்ச்சி, மோடியின் எழுச்சி, பிஜேபியோட தேர்தல் இயந்திரம் செயல்படும் விதம், அவங்க கொண்டு வந்த திட்டங்கள், கடைசியா இன்றைய புதிய அரசியல் களம். முதல்ல இந்த அதிகார மாற்றம் எப்படி நடந்துச்சு, அதோட வரலாற்று பின்னணி என்னன்னு பார்ப்போம். காங்கிரஸ் இல்லாம இந்தியா இல்லை. ஒரு காலத்துல இந்த ஒற்றை வரி தான் இந்திய அரசியலோட அசைக்க முடியாத யதார்த்தமா இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கட்சி எந்த அளவுக்கு மக்கள் மனசுலயும் அதிகாரத்திலையும் ஆழமா வேரூன்றி இருந்தா இப்படி ஒரு பிம்பம் உருவாகி இருக்கும். இன்றைய அரசியலை புரிஞ்சிக்க இந்த பழைய நிலைமையை நம்ம திரும்பி பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம். 1947 சுதந்திரத்துக்கு பிறகு பல தசாப்தங்களா இந்திய அரசியலை முழுமையா கட்டுப்படுத்தினது காங்கிரஸ் தான். ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, அப்புறம் ராஜீவ் காந்தின அடுத்தடுத்து வந்த ஆளுமைகள் இந்த நாட்டை வழிநடத்தினாங்க. இவங்க காலத்துல தேசிய அளவுல காங்கிரஸ்க்கு ஒரு மாற்று சக்தி வரும்னு யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அதுதான் அன்னைக்கு இருந்த நிஜம். ஆனா அந்த இரும்பு கோட்டை எப்படி சரிய தொடங்குச்சு, அந்த வீழ்ச்சி எப்படி ஒரு மாபெரும் வெற்றிடத்தை உருவாக்குச்சுன்னு இப்ப பாப்போம். இந்த வீழ்ச்சிங்கிறது கண்டிப்பா ஒரே ராத்திரியில நடந்துடல. தொடர்ச்சியா எழுந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம குடும்ப அரசியல் மேல வைக்கப்பட்ட கடுமையான விமர்சனங்கள், நிலையான தேசிய தலைமை இல்லாம போனது, இதெல்லாம் தான் முக்கிய காரணங்கள். இதனாலேயே பல மாநிலங்கள்ல காங்கிரஸ்கான ஆதரவு மெல்ல மெல்ல குறைய தொடங்குச்சு. கட்சியின் அடித்தளமே கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டங்காண ஆரம்பிச்சிருது. வெளியில இருந்த விமர்சனங்களை விட கட்சிக்கு உள்ள இருந்த கட்டமைப்பு பலவீனங்கள் தான் மிகப்பெரிய அடி. கட்சியோட அடுத்த முகம் யார் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவே இல்ல. இந்த இடைவெளியை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்ட மாநில கட்சிகள் காங்கிரஸோட ஓட்டு வங்கியை முழுமையா கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க. இதெல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், இது ஒரு மாபெரும் தலைமுறை மாற்றம் நடந்துகிட்டு இருந்த காலம். ஆனா காங்கிரஸ் டிஜிட்டல் பிரச்சாரத்திலையும் சரி, புதிய தலைமுறை வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய புதுமையான அரசியல் மொழியிலையும் சரி ரொம்பவே பின்தங்கிட்டாங்க. இந்த இடத்துல தான் 2014 அப்படிங்கிற அந்த மாபெரும் திருப்பு முனை வருது. மோடியின் எழுச்சி. 2014க்கு முன்னாடி வாக்காளர்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் பின்னோக்கி பாருங்களேன். கடுமையான பொருளாதார சிக்கல்கள், வேலையில்லா திண்டாட்டம், தினமும் செய்திகள்ல வந்துகிட்டு இருந்தா தொடர் ஊழல் விவகாரங்கள்னு மக்கள் ரொம்பவே சோர்வடைஞ்சிருந்தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக மத்திய அரசு ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படிங்கிற ஒரு பொதுவான விமர்சனம். ஒரு பெரிய மாற்றத்துக்காக, ஒரு விடிவெள்ளிக்காக மக்கள் காத்துக்கிட்டு இருந்த நேரம் அது. சரியா அந்த விரக்தியான சூழல்ல தான் அப்போ குஜராத் முதலமைச்சரா இருந்த நரேந்திர மோடி தேசிய அரசியலுக்குள்ள என்ட்ரி கொடுக்கிறார். அவர் மக்கள் முன்னாடி வச்ச மூணு தாரக மந்திரங்கள்: வளர்ச்சி, தேசியம், அப்புறம் வலுவான தலைவர். மக்களோட கோபத்தையும் எதிர்பார்ப்புகளையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு முந்தைய ஆட்சிக்கு நேர் எதிரான ஒரு பிம்பத்தை அவர் ரொம்ப கச்சிதமா முன்வச்சார். உண்மையிலேயே இந்த 3 வார்த்தைகள் தான் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான இந்திய அரசியல் போக்கைய முழுமையா நிர்ணயிச்சது. சரி, பிஜேபியோட இந்த வெற்றிக்கு பின்னாடி இருந்த அந்த பிரம்மாண்டமான தேர்தல் இயந்திரம் எப்படி வேலை செஞ்சது? அவங்களோட வியூகம் என்ன? பிஜேபியோட வியூகத்தை நீங்க கவனிச்சிங்கன்னா அது எவ்வளோ துல்லியமா வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு புரியும். ஒரு பக்கம் அசுர வேகத்துல சமூக ஊடக பிரச்சாரம், இன்னொரு பக்கம் ஒவ்வொரு பூத் அளவிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கான தொண்டர்கள் நெட்வொர்க். கொள்கை ரீதியா பார்த்தா தேசிய பாதுகாப்பு, ஹிந்துத்துவ அடையாளம், இது ரெண்டையும் ரொம்ப வலுவா ஒருங்கிணைச்சாங்க. இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு சென்டர் பாயிண்டா மோடி அப்படிங்கிற ஒரு நேரடி பிராண்டை உருவாக்குனாங்க. இது சும்மா ஏதோ நடந்துட்டதில்ல, ரொம்பவே பக்காவா பிளான் பண்ணப்பட்ட ஒரு மாபெரும் ஸ்ட்ராட்டஜி. இதுல குறிப்பா சொல்லணும்னா அவங்களோட டிஜிட்டல் ஆதிக்கம் ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். பாரம்பரிய ஊடகங்களை தாண்டி மக்களை நேரடியா சென்றடைய அவங்க தொழில்நுட்பத்தை அபாரமா பயன்படுத்தினாங்க. இந்தியால ஸ்மார்ட் போன் பயன்பாடு வெடிச்சு கிளம்பின அந்த நேரத்தை அவங்க ரொம்ப சரியா பிடிச்சாங்க. யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா தளங்கள்லயும் அவங்களோட ஆதிக்கம்தான். ஒவ்வொரு செய்தியும் கோடிக்கணக்கான மக்களுக்கு சில நொடிகள்ல போய் சேர்ந்துச்சு. இந்த ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க முடியாம மத்த கட்சிகள் ரொம்பவே திணறினாங்க. அடுத்ததா ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடந்துச்சு, மோடி காலத்து திட்டங்கள் மூலமா எப்படி ஒரு புதிய பிம்பம் உருவாக்கப்பட்டுச்சுன்னு பாப்போம். ஆட்சியை தக்க வைக்கணும்னா கண்டிப்பா வலுவான கொள்கை முடிவுகள் தேவை இல்லையா? காஷ்மீருக்கான ஆர்டிகல் 370 நீக்கம், நாடு முழுக்க ஒரே வரியான ஜிஎஸ்டி அமலாக்கம், இதெல்லாம் மிகப்பெரிய அரசியல் மற்றும் பொருளாதார அதிர்வலைகளை உருவாக்குச்சு. அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் இந்தியா,
ஏழைகளுக்கான உஜ்வலா இலவச கேஸ் திட்டம், ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீடு மாதிரி திட்டங்கள் அடித்தட்டு மக்களை நேரடியா சென்றடைஞ்சுது. வெளியுறவு கொள்கையில சர்வதேச அளவுல இந்தியாவோட பிம்பம் உயர்ந்திருக்குங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணத்தை இவங்க உருவாக்குனாங்க. இது எல்லாமே சேர்ந்து இது ஒரு ரொம்ப வலுவான அரசாங்கம் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கைய அவங்க ஆதரவாளர்கள் மத்தியில ஆழமா விதைச்சது. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இன்றைய புதிய அரசியல் களம், அதோட கட்டமைப்பு மாற்றம் பத்தி பார்க்கலாம். 2014க்கு முன்னாடி இந்தியாவோட யதார்த்தம் என்ன? பல மாநில கட்சிகளை சேர்ந்த ஒரு கூட்டணி ஆட்சி முறை மட்டும்தான் சாத்தியம்னு ஒரு நிலை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. கூட்டணி அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஒரே தலைவரை மையமா வச்ச தேசிய தேர்தல் அப்படிங்கிற ஒரு புது ட்ரெண்ட் உருவாகியிருக்கு. இந்த மாபெரும் கட்டமைப்பு மாற்றத்துல முழுமையான அரசியல் பலனை அடைஞ்சது பிஜேபி தான். ஆனா அரசியல்ங்கிறது எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு நதி மாதிரி தானே. இந்த அரசியல் சதுரங்க வேட்டை இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் பிஜேபி தன்னோட ஆதிக்கத்தை இன்னும் பல மாநிலங்களுக்கு விரிவுபடுத்த ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி தன்னோட பழைய பலத்தை மீட்டு தேசிய அளவுல மீண்டும் ஒரு பெரும் சக்தியா எழுந்து வர கடுமையா போராடிக்கிட்டு இருக்காங்க. முடிவா உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த தரவுகள், வியூகங்கள், வரலாற்று மாற்றங்கள் இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதிர்காலத்துல இந்திய அரசியலை யார் நிர்ணயிப்பார்கள்? பிஜேபியோட இந்த அசுரத்தனமான தேர்தல் இயந்திரம் தன்னோட ஆதிக்கத்தை தொடருமா, இல்ல காங்கிரஸ் மீண்டும் ஒரு மாபெரும் தேசிய சக்தியா உருவெடுக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சிந்தனையோட இன்னைக்கு தொகுப்பை நம்ம நிறைவு செய்யலாம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.